Hey hello people, welcome back to another episode of Ride Roost and Repeat. I'm your Raj. So இந்த பேண்டமிக்ல வந்து எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஹோப் தி சிச்சுவேஷன் இட்ஸ் நார்மல். அது வரையும் வீட்டிலே இருங்க, எங்கேயும் வெளில போகாதீங்க. சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டு திருப்பி நார்மல் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நம்புவோம் அண்ட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ அது வரைக்கும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் வந்துட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ அதான் வந்துட்டு வீட்டிலே இருக்கிறது. இந்த பேண்டமிக்கால நம்ம அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் பண்ணக்கூடிய ஹெல்ப். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நீ கார்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட 2 நீ கார்ட்ஸ் இருக்குது. லோக்கல் நீ கார்டு, இது வந்து ரைனாக்ஸ் இல்லை, இது வந்து ரைனாக்ஸ் ஸ்டிக்கர் பண்ணியிருக்கேன். ரைனாக்ஸ் வந்து பிராண்டட் தான், பட் நான் இது வந்து லோக்கல் நீ கார்டு. இந்த நீ கார்டு வந்து நான் லோக்கலில் வாங்கினேன். இது வந்துட்டு பிபிஜி நீ கார்டு. இது வந்து நான் பிபிஜி ஷோரூமில் போய் வாங்கினேன். ஸோ இந்த வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த 2 நீ கார்ட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் அண்ட் ஏன் வந்துட்டு நம்ம நீ கார்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ரைடிங் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரைட் போகிறவங்க வந்துட்டு ரைடிங் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மினிமமாக வந்துட்டு நம்மளால் முடிஞ்சது அஃபோர்ட் பண்ணக்கூடியது வந்துட்டு நீ கார்ட்ஸ் தான். ரைடிங் பேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அண்ட் ப்ரொடெக்ஷனும் இருக்கும் தான். ரைடிங் பேண்ட்ஸில் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்கும் தான். பட் when it comes to பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாராலையும் ரைடிங் பேண்ட்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்துட்டு நீ கார்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வந்து பார்க்க போகிறோம்னா வந்துட்டு 2த்துக்கான டிஃப்ரென்ஸ் அண்ட் ஏன் வந்துட்டு நம்ம நீ கார்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். சரி, நிறைய பேர் வந்து ரைடிங் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்துட்டு ரைடிங் பேண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அண்ட் அதனால தான் வந்து நிறைய பேர் ரைடிங் பேண்ட்ஸை விட நீ கார்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நீ கார்ட்ஸ் வந்துட்டு ஏன் வாங்கணும், எனக்கு ஏன் வந்துட்டு நீ கார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா வந்துட்டு லிட்டரலாக எனக்கு நீ கார்ட்ஸ்னால் என்னன்னு தெரியாது முன்னாடி. ஸோ லிட்டரலாக நீ கார்ட்ஸ்னால் என்னன்னே எனக்கு தெரியாது முன்னாடி. அண்ட் ரைடிங்கில் வந்துட்டு அப்போ எனக்கு இந்த கியர்ஸ்லாம் போட்டு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைடிங் கியர்னாலே என்னன்னு எனக்கு தெரியாது முன்னாடி, உண்மை அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி அந்த தாட் வந்துச்சு நீ கார்ட்ஸ் ஏன் வாங்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு தாட் எப்படி வந்துச்சுன்னா, என்னோட ஃபஸ்ட் ரைடில் வந்து நடந்து வந்த ஆக்சிடென்ட் தான். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் நீ கார்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ நான் என்னோட ஃபஸ்ட்டு ரைடு வந்துட்டு கொஞ்சம் லாங்காக போனது வந்துட்டு நான் ஏலகிரி ஹில்ஸ் தான் போனேன். நான் பெங்களூரில் இருக்கும்போது பெங்களூர் டு ஏலகிரி ஹில்ஸ் போனேன். அது வந்து இட் கம்ஸ் அரௌண்ட் ஒரு 150-170 கிலோமீட்டர்ஸ் வரும் பெங்களூர் டு ஏலகிரி ஹில்ஸு. ஸோ ஒரு வீக்கெண்டில் வந்து நான் ரைட் போனேன், ஏலகிரி ஹில்ஸ் வந்து ரைட் போனேன். ஸோ ரைட் போயிட்டு ரைடு நல்லா தான் போச்சு. முடிச்சுட்டு எல்லாமே வந்துட்டு அந்த ஃபஸ்ட் டைம் ரைடு வந்துட்டு உங்களுக்கே தெரியும், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அண்ட் செம்ம எக்ஸைட்டடாகவும் இருக்கும் நம்ம. ஸோ ரைடு எல்லாமே நல்லா தான் போச்சு. லாஸ்ட் டே ஆஃப் ரைடிங் வந்துட்டு நான் கீழே இறங்கும் போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு. அந்த பெண்டில் வந்துட்டு ஸ்கிட் ஆயிடுச்சு வண்டி. ஸ்கிட் ஆன உடனே என்னோட முட்டி ஃபுல்லாக தேஞ்சிருச்சு, செம்ம ரத்தம் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் எனக்கு அதான் வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்துட்டு என்னடா ஃபஸ்ட்டு ரைட்லேயே வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது வந்துட்டு அந்த முட்டியில் வந்து செம்ம ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனாலே வந்துட்டு ஒரு 2-3 டேஸ் நான் வந்து பெட் ரெஸ்ட் தான் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்துட்டு கூகுள் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி எதனா ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரைட் போகும்போது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்கிட்ட ஒரு ஜாக்கெட் கூட கிடையாது. அப்போ நான் கூகுள் பண்ணும்போது நீ கார்ட்ஸ் வந்துட்டு ஒரு 1500 அந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு சரி ஓகே, நெக்ஸ்ட் ரைட் போகும்போது நம்ம நீ கார்டோட தாண்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். ரைடிங்கை அந்த ஆக்சிடென்ட்னால வந்துட்டு சரி நம்ம இனிமேல் சேஃபாக போகணும் அப்படின்ற ஒரு தாட் தான் வந்துச்சு மைண்டில். நான் ஃபஸ்ட்டு பார்த்த நீ கார்டு வந்துட்டு இந்த நீ கார்டு தான். இது வந்து ரைனாக்ஸ் நீ கார்டு கிடையாது, இது வந்துட்டு ஒரு லோக்கல் நீ கார்டு. ஆக்சுவலாக அது ஆல்பைன் ஸ்டார்ஸோட ஃபர்ஸ்ட் காப்பின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு அதே அந்த சிம்பிள் தான் போட்டிருக்காங்க, ஆல்பைன் ஸ்டார் சிம்பிள் தான் போட்டிருக்காங்க அண்ட் இது ரைனாக்ஸ் கிடையாது. ஸோ இந்த நீ கார்டு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு. அந்த கலர் வந்து கொஞ்சம் ஃபங்கியாக இருந்துச்சா. ஸோ அந்த பச்சை கலர் பார்த்தீங்கன்னா வந்து நீ கார்டு நான் வந்து எதுக்குன்னா வந்து ப்ரொடெக்ஷனுக்கு தான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த நீ கார்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த நீ கார்டில் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்தது என்னன்னா, இந்த நீ கார்டோட பேடிங் தான், உள்ளே இருக்க பேடிங் தான். ஸோ இந்த பேடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த நீ கார்ட்ஸில் இது வந்துட்டு செம்ம குஷனியாக இருக்குது இந்த பேடிங்ஸு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நீ கார்டு வந்துட்டு இந்த குஷன்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப இதுவாயிருச்சு. வாங்கினா இந்த நீ கார்டு தான்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ டிசைட் பண்ணேன் இந்த ஷாப்பில். இது கொஞ்சம் ஃபங்கியாகவும் இருந்துச்சு, ப்ளஸ் கொஞ்சம் ப்ரொடெக்டிவ். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் எனக்கு தோணுது வந்து இந்த ப்ரொடெக்ஷன் லேயர்ஸ் தான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பேடிங் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரியே தெரியல, ஒரிஜினல் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த நீ கார்டு வந்து ப்ரிஃபர் பண்ணேன். அண்ட் உள்ள இது வந்துட்டு இந்த மெட்டீரியல் வந்துட்டு நீ கார்ட்ஸில் வந்து 2 டைப் இருக்குன்னு சொல்லுவாங்க. வந்துட்டு பயோனிக் அண்ட் நான் பயோனிக்னு சொல்லுவாங்க. இது வந்து பயோனிக் நீ கார்ட்ஸ். பயோனிக் நீ கார்ட்ஸ்னா வந்துட்டு எப்படின்னா
உங்கள் முட்டியோட வந்துட்டு அது அலைன் ஆயிரும் அந்த நீ கார்ட்ஸு. நான் பயானிக்னா வந்துட்டு ஆகாது. ஸோ சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தரேன். ஸோ இது வந்துட்டு பயானிக் நீ கார்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் முட்டியை பெண்ட் பண்ணும் போதோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து அலைன் ஆயிரும். ஸோ இது வந்து பயானிக் நீ கார்ட்ஸ். ஸோ நான் பயானிக் நீ கார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து டிஸ்பிளேல தரேன். அதுதான் வந்து நான் பயானிக் நீ கார்ட்ஸ். அது வந்துட்டு இது ஸ்ட்ரெச்லாம் ஆகாது, பெண்ட்லாம் ஆகாது. ஸோ கடைசியாக போன கொல்லி ரைட்ஸ்க்கு மட்டும் தான் நான் இந்த நீ கார்ட்ஸ் யூஸ் பண்ணல. அது கூட தான் பிபிஜி நீ கார்ட்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிபிஜி நீ கார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த செகண்ட் நீ கார்டு, நான் ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுற நீ கார்டு. இதில் வந்துட்டு எனக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. இதில் வந்து பேடிங் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்குது. அண்ட் இதுவும் பயானிக் நீ கார்ட்ஸ் தான். ஸோ இதுலேயும் வந்துட்டு நீங்கள் முட்டியெல்லாம் பெண்ட் பண்ணலாம். ஸோ அது பிரச்சனையே இல்லை, ரெண்டுமே வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பிபிஜி நீ கார்ட்ஸு. ஸோ இந்த நீ கார்டு வந்துட்டு ஆக்சுவலாக அந்த லோக்கலில் வாங்கின நீ கார்டோட இது கம்மி தான் இது ப்ரைஸு. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 1800. சரியா தெரியுதான்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் உங்களுக்கே தெரியும், 1800 போட்டிருக்காங்க. ஸோ இந்த நீ கார்ட்ஸாக நான் வந்துட்டு வாங்கினேன். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து அந்த நீ கார்ட்ஸு. ஸோ ரெண்டு இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஐ மீன் இது பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு எங்கே தெரியலையே, இது வந்துட்டு லெஃப்ட்டு, அது வந்துட்டு ரைட்டு இதை போட்டிருக்காங்க. ஸோ இந்த நீ கார்ட்ஸ் வந்துட்டு பிபிஜியோட நீ கார்ட்ஸ் இது. இதுவும் வந்துட்டு பயானிக் நீ கார்ட்ஸ் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்துட்டு பயானிக் தான், இது பிரெண்ட் ஆகும். அண்ட் இதுவும் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் நீ கார்ட் தான். அண்ட் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப லைட் இன் வெயிட். ஆக்சுவலாக இது இந்த நீ கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் நீ கார்டு. உங்களுக்கு ரைட் போகும்போது அந்த நீல வந்துட்டு இருக்க மாதிரியே தெரியாது. ப்ரொடக்ஷன் வைஸ் அதே மாதிரி தான், சேம் ப்ரொடக்ஷன் வைஸ் தான். அண்ட் பேடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுலேயும் பேடிங்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். இதுலேயும் பேடிங்ஸ் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இதுலேயும் செம்மையாக இருக்கும். அண்ட் லைட் இன் வெயிட் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த நீ கார்ட்ஸ் வந்து லைட் இன் வெயிட். ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த நீ கார்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லைட் இன் வெயிட் அண்ட் ஸ்மாலர் இன் சைஸு. ஸோ இந்த நீ கார்ட்ஸில் எனக்கு பிடிச்சது வந்து இதுதான். ஸோ இதை போட்டிங்கன்னா வந்துட்டு எனக்கு முன்னாடி ஃபீல் பண்ணது என்னென்னா ஒரு கிரிக்கெட் பேட் போடுற மாதிரி தான் இருந்துச்சு, நீ பேட் போடுற மாதிரி தான் இருந்துச்சு, கிரிக்கெட்டில் நீ பேட் காட்டுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அது ப்ரொடெக்ஷன் வைஸ் எனக்கு தெரிஞ்சு இதை விட எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து பிராண்டட் கிடையாது, நீங்கள் எங்கேயும் கேட்டு வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அண்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த காஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக இது ஒர்த்து தான். இது வந்து 1800 rupees தான் இந்த நீ கார்டு. ஸோ இந்த காஸ்ட்டுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் எனக்கு பிடிக்காதது என்னென்னா இந்த நீ கார்டில் இந்த எலாஸ்டிக் பேண்ட்ஸ் தான். இந்த ஆக்சுவலாக இது வந்துட்டு வெல்க்ரோவில் கொடுத்துருக்காங்க இங்கே ஆக்சுவலாக. ஸோ இந்த வெல்க்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்துட்டு வெல்க்ரோவில் கொடுத்துருக்காங்க. இந்த வெல்க்ரோவில் கொடுத்ததுனால என்னென்னா நீங்கள் ரைட் போகும்போது எனக்கு தெரியாமலே அந்த நீ கார்ட்ஸ் வந்துட்டு என்னோட இதுலேருந்து நிறைய வாட்டி கலண்டு இருக்குது. அதை நான் இப்போ நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் நிறைய ரைட்ஸில். ஸோ நான் எங்கன்னா ஸ்டாப் பண்ணும்போது தான் பார்ப்பேன் ஆக்சுவலாக என்னடா லூஸாக இருக்குன்னு பார்த்தா இந்த ரெண்டு வெல்க்ரோ வந்துட்டு என்ன கலண்டு இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு வந்து எப்படின்னு தெரியல. இது வந்துட்டு இந்த சைஸ் வந்துட்டு அவன் எப்படி வாங்கினான்னு எனக்கு தெரியல. சைஸ் வந்து இல்லை, நான் செக் பண்ணேன் ஆன்லைனில். இதில் வந்துட்டு ஒரே சைஸ் தான். ஸோ இந்த வெல்க்ரோஸ் இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைப் பண்ணணும். ஸோ இந்த வெல்க்ரோஸ் இருக்கிறதுனால இது ஈஸியாக வந்துட்டு கலண்டி வந்துடுது சில ரைட்ஸ்லாம். அண்ட் இதெல்லாம் ஒரு மாட்டிஸ்லாம் கூட சீக்கிரமாக கலண்டி வந்துடுது. ஸோ அதுதான் எனக்கு இதில் தெரிஞ்ச ஒரே டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி ப்ரொடக்ஷன் வைஸ் அண்ட் காஸ்ட் வைஸ் எல்லாமே இது வந்து ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த நீ கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ராப்ளமே வரல. ஏன்னா இந்த வெல்க்ரோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் லாக் பண்ணிடலாம். இது வெல்க்ரோ கிடையாது, இந்த நீ கார்டில் வந்து வெல்க்ரோ கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நீங்கள் எடுத்து போய் இப்படி லாக் பண்ணிடலாம். இதை எடுத்துகிட்டு போய் இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சதாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த லாக்கில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஸ்ட்ராப் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி டைட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா இது கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு, அவள் தான் எனக்கு மற்றபடி எதுவுமே தெரில. ஸோ ஸ்டில் ரெண்டு நீ கார்ட்ஸுமே வந்துட்டு நீங்கள் ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் பிராண்டட் நீ கார்ட்ஸு நீங்கள் வந்துட்டு லோக்கல் ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு நீ கார்ட்ஸ் போகும்போது பிராண்டட் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் லோக்கல் நீ கார்ட்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினாக இருந்துச்சுன்னா அதோட பேடிங் அண்ட் அது என்ன மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள்.
ஸோ நீ கார்ட்ஸே இல்லாமல் போகிறதுக்கு கண்டிப்பாக நான் அந்த நீ கார்ட்ஸ் வச்சு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ரைட் போகும்போது என்ன வேணால் நடக்கலாம் ஒரு ரைடில். எனக்கு போன ரைட் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன ரைடு வந்துட்டு போகும்போது நல்லா தான் இருந்துச்சு, பட் ரிட்டர்ன் வரும்போது அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ எப்போ வேணால் ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஆகலாம் ரைடில். ஸோ இட்ஸ் காமன் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நீ கார்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு எந்த கியருமே யூஸ் பண்ணாததுக்கு எனக்கு தெரிஞ்சு ரைடிங் பேண்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னா வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு 6500 தான் இருக்குது ரைடிங் பேண்ட்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1800 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துருது பிபிஜியோட நீ கார்ட்ஸ் எல்லாமே. ஸோ இது கீழேயும் நீ கார்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கணும்னா ப்ரொடெக்ஷன் பார்த்து வாங்கணும். ஸோ வந்துட்டு காஸ்ட் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கக்கூடாது உங்களுக்கு. நீங்கள் ஒரு சேஃப்டின்னு போகும்போது நல்ல பேடிங் அண்ட் நல்ல மெட்டீரியல் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இதுவும் பிளாஸ்டிக் தான், இதுவும் ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இந்த மெட்டீரியல் வந்துட்டு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான், நல்ல சேஃபாக தான் இருக்கும் இந்த பிபிஜி நீ கார்ட்ஸு. அண்ட் மற்றபடி உள்ள குஷன் உள்ள பேடிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இந்த மெட்டீரியல் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் நீ கார்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரெண்டுமே கரெக்டாக ஃபிக்ஸாக தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லைட் அண்ட் வெயிட்டுங்க. இது வந்துட்டு பிவிஜியில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இதை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த நீ கார்ட் வந்து எனக்கு ரொம்ப செம்ம லைட் அண்ட் வெயிட்டு. இது வந்துட்டு பயங்கரம் கூட நீங்கள் வந்துட்டு முட்டியை வந்துட்டு கரெக்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக முட்டியை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரைடிங் போர்ஷன் போது உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் முட்டியை பெயிண்ட் பண்ணி பார்த்துக்கு உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். நீங்கள் என்னென்னா வந்துட்டு இது கொஞ்சம் அடிக்கடி வந்துட்டு கரண்ட் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு வழி இல்லை. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து இந்த நீ கார்ட்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எல்லா ரைட்ஸுக்குமே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த இது நீ கார்ட்ஸு. ஸோ ரைடிங் பேண்ட்ஸ் அண்ட் ரைடிங் பேண்ட்ஸ் வர்சஸ் நீ கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் பேண்ட்டில் தான் நிறைய ப்ரொடக்ஷன் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஸோ பட் ரைடிங் பேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் தான் ஒன்றே ஒன்று தான் இடிக்குவாங்க. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த பட்ஜெட் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நீ கார்ட்ஸே வாங்கலாம். இல்லை காசு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரைடிங் பேண்ட்ஸே வாங்கிக்கலாம். அதில் இன்னும் தப்பே கிடையாது. சேஃப்டி இதில் வந்துட்டு நம்ம ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் வந்து டிங்குன்னு அடிச்சிருங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடிஸ் தரேன், அதை மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. கீழே இன்ஸ்டா ஐடிஸ் வந்து இங்கே கீழே தரேன். ஸோ அதை மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ சேனல் வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். So until then, it's Raj signing off. Stay safe guys, stay home, and we'll put our hands together and end this pandemic. And சீக்கிரமா வந்து நம்ம ரைட்ஸ்லாம் போகலாம் அண்ட் ரைட் வீடியோஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம். ஸோ until then, stay safe guys, and it's Raj signing off. Tada, bye bye.